என்னங்க கொடு. எழுந்திரிமா. பார்த்து பார்த்து எழுந்திரிங்க. பார்த்து. ஏமா என்ன காப்பாத்துனீங்க? நீ பேசினதை நான் கேட்டேன். அம்மனோட சன்னதியில உயிரை விடுற அளவுக்கு என்னம்மா ஆச்சு? எனக்கு நியாயம் கிடைக்கல. எல்லாருக்குமே தாயா இருக்கிற அந்த அம்மன் என்ன கைவிட்டுட்டா. என் புருஷன் செய்யாத தப்புக்கு தூக்கு தண்டனைக்கு ஆளாகிட்டாரு. அதான் அவருக்கு முன்னாடியே சுமங்கலியா இந்த தாய் முன்னாடியே உயிரை விட்டுலான்னு இப்படி பண்ணிட்டேன். ஆனா நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? என் கண் முன்னாடி ஒரு உயிர் போறத நான் எப்படி ஏத்துப்பேன்? எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். நீ பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேம்மா. இங்க பாருமா, என்னைக்குமே அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி தெரியுமே தவிர ஒரு நாளும் ஜெயிக்காது. நீதி நேர்மை தர்மம் தான் ஜெயிக்கும். நீ கவலைப்படாத. நிச்சயம் உன் வேண்டுதல இந்த அம்மன் நிறைவேத்துவா. எப்படிமா நடக்கும்? எப்படி நடக்கும்? என் புருஷன் நிரபராதின்னு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் கூட இல்ல. நான் எல்லா வீட்டு வக்கீல் கதவையும் தட்டி என் புருஷனுக்கு மேல்முறையீடு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டேன். ஆனா யாருமே இந்த கேஸை எடுக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க சொல்றது நடக்கும்? எனக்கு உதவி பண்ண யாரு இருக்கா? தோ நான் இருக்கேன். இவங்க இருக்காங்க. என்னது நானா? ஆமா, தண்ணி வேணும்னு சொன்னதும் ஓடி வந்து உதவி பண்ணீங்கல்ல, அதத்தான் நான் சொன்னேன். ஓ, நீங்க யாரு? என் பேரு ருத்ரா. ருத்ரா, நீங்க அட்வொகேட் தானே? ஆமா, நான் அட்வொகேட் தான். பாத்தியா, நான் சொல்லல இவங்க உனக்கு உதவதான் வந்திருக்காங்கன்னு. நான் எப்படி இவங்களுக்கு உதவ முடியும்? இங்க பாருங்க, இவங்க பக்கம் நியாயம் இருக்கு. அவங்க பேசினதை கேட்டீங்கல்ல, அவ புருஷன் கேஸ நீங்களே எடுத்து நடத்துங்க. கடவுளே, தவம் இருந்து செல்லமா வளர்த்து நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்றத பார்க்கலான்னு ஆசைப்பட்டோம். இது ஒரு குத்தமா? நான் இங்க உசுரோடு வாழ்றப்போ என் பொண்ணு பூ எழுந்து பொட்டு எழுந்து அப்படி ஒரு நிலைமையில வாழ்றத நான் பார்க்கணுமா? தினம் தினம் நான் அதை பார்த்து சாகணுமா? எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் என் மக வயித்துல ஒரு பிள்ளைய கொடுத்த கடவுள் இப்ப அவ தாலிய பறிச்சுக்கிட்டு அவ வாழ்க்கையை நாசமாக்க போறத. இந்த குடும்பம் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டான்னு படிச்சு படிச்சு சொன்னேனே. ஆனா எவ்வளவு சொல்லியும் கேட்காம கூட்டு குடும்பம் தான் வேணும், கூட்டு குடும்பத்துல தான் வாழ போறேன்னு அடம் பிடிச்சு இப்படி அநியாயமா வாழ்க்கையை தொலைச்சிட்டாளே. ஐயோ, அவ படுற வேதனையை தினம் தினம் பார்த்து அணுவா சாகிறத விட ஒரேடியா செத்து போயிடலாங்க. மாப்பிளைக்கு 2 நாள்ல தூக்கு. ஐயோ ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சே. தான் புருஷன் இழந்து என் பொண்ணு நிர்கதியா நிக்கிற சூழ்நிலை வந்தா அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடி என் உயிர் போயிருந்து மனோன்மணி. பிள்ளைங்க முன்னாடி பெத்தவங்க கஷ்டப்படலாம், ஆனா பெத்தவங்க முன்னாடி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அப்படி கஷ்டப்பட்டா அதை விட பெரிய சாபம் பெத்தவங்களுக்கு வேற எதுவுமே இல்ல. நாம போன ஜென்மத்துல அப்படி ஒரு பாவத்தை சம்பாரிச்சு வச்சிட்டோம் போல இருக்கு. நாம செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைய வாழ விடாம பண்ணுது. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி மாப்பிள்ளைக்கு ஆயுசு முடியுதுங்கிறது உண்மை ஆயிடுச்சேங்க.
இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. ஆமா, ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. அந்த கடவுளை இத்தனை நாள் நம்ம கும்பிட்டது உண்மைனா, அந்த தெய்வம் இருக்கிறது நிஜம்னா, அதுக்கு உயிர் பலி தானே வேணும். இப்போ இந்த இடத்துல சொல்றேங்க, மாப்பிள்ளை உயிருக்கு பதிலா அது நம்ம உயிர் எடுத்துக்கட்டும். நான் என் பொண்ணுக்காக, அவ வாழ்க்கைக்காக என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஒருவேளை நாம இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலாவது மாப்பிள்ளைக்கு கண்டம் விலகி நம்ம பொண்ணோட வாழ்வாருங்கிற நம்பிக்கை இருக்குங்க. ஒரு உயிர் போனா இன்னொரு உயிர் நிக்கும்னு சொல்லுவாங்க. போற உயிர் என்னோடதாவே இருக்கட்டும். இத்தனை வருஷமா என் பொண்ணு பாசத்துல என்ன விட பெரியவங்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையாவே நம்ம பொண்ணு மேல நீதான் மனோன்மணி உயிரையே வச்சிருக்க. இதுக்கு முன்னாடி கூட செல்விக்கு ஏதாவது பிரச்சனைனா யாரு எங்க என்ன ஏதுன்னு கூட பார்க்காம செல்விக்காக நீ நிக்கும் போதெல்லாம் ஏதோ வேகத்துல பண்றன்னு நினைச்சிருக்கேன். ஆனா ஆனா இப்பதான் புரியுது, இந்த உலகத்துல தாய் பாசத்துக்கு மிஞ்சினது எதுவும் இல்லைன்னு. நீ நானும் நம்ம பொண்ணை எப்படி இல்லாம பார்க்க ஆசைப்பட்டோம். அது எதுவும் நடக்காம போயிருச்சு. செல்வி வயித்துல ஒரு குழந்தை உருவாயிச்சுன்னு கேள்விப்பட்டதும் நமக்கு பேரப்புள்ள வரப்போகுது. என் மக இந்த மீசி திருகி என்ன கேள்வி கேட்ட மாதிரியே என் பேரப்புள்ளைய என் நெஞ்சில மிதிச்சு சீக்கிரமே வந்து விளையாடும். அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு என்னென்னவோ கனவு கண்டேன். ஒண்ணுமே இல்லாம போச்சு. நீ சொல்றது உண்மைதான். அந்த சாமிக்கு உயிர் பலி வேணும்னா அந்த உயிர் நம்மளுதாவே இருக்கட்டும். ஒரு உயிருக்கு 2 உயிரா எடுத்துக்கிட்டோம். சரி, நான் எடுத்து நடத்துறேன். நீங்க உண்மைதான் சொல்றீங்களா? அதான் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, இனி உனக்கு என்ன சந்தேகம்?